அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். இன்றைய நாளிலே உலகம் முழுவதும் பக்ரீத் பண்டிகையை தியாகத் திருநாளை கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய உலகெங்கும் வாழும் இஸ்லாமிய சகோதர சகோதரிகளுக்கு இதயங்கனிந்த தியாகத் திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். உலகெங்கும் இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் இன்றைய நாளை விமரிசையாக இந்த பக்ரீத் பண்டிகையை கொண்டாடும் இந்த சூழ்நிலையில் காசாவில் இருக்கக்கூடிய பாலஸ்தீன மக்களின் உடைய நிலைமை மிகவும் துயரமாக இருக்கின்றது. உலகம் முழுவதும் கொண்டாட்ட மனநிலையில் மக்கள் மிக பெரும் விமரிசையாக இந்த பக்ரீத்தை முன்னெடுத்து வந்தாலும் கூட எங்களுடைய மனது முழுவதும் காசாவிலே அல்லல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த மக்களோடு தான் இந்த நேரத்தில் நிற்கின்றது என்பதை நாங்கள் நினைத்து பார்க்கின்றோம். நிச்சயமாக இந்த பக்ரீத் திருநாளில் ஆவது ஒரு யுத்த நிறுத்தம் ஏற்பட்டு அங்கு அமைதி நிலவுமா என்ற ஏக்கம் அந்த மக்களுக்கு இருந்தாலும் இறுதியில் ஸ்டேலிய கொடூரமான ஆக்கிரமிப்பு இராணுவமும் ஸ்டேலிய இனப்படுகொலை அரசும் அந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்கான சாத்தியக்கூறுகளை மறுத்துவிட்ட சூழ்நிலையில் ஒரு யுத்த மேகங்கள் சூழ்ந்திருக்கும் நிலையில்தான் அந்த காசா மக்கள் இந்த பண்டிகையையும் பக்ரீத் திருநாளையும் அங்கு அனுஷ்டித்து கொண்டிருக்கின்றார்கள். அங்கே இருக்கக்கூடிய மக்களின் உடைய பக்ரீத் தின நிகழ்வுகளை, தியாக திருநாள் நிகழ்வுகளை உங்களுடைய பார்வைக்காக நாங்கள் இணைத்திருக்கின்றோம். அவர்களுடைய வாழ்வு கடந்த 8 மாதத்துக்கு மேலாக மரணத்திலும் மிகப்பெரிய துயரத்திலும் இடப்பெயர்விலும் தான் அங்கு நகர்ந்து கொண்டிருக்கின்றது. குறிப்பாக இடிந்து போன கட்டிடங்கள், தரைமட்டமாக இருக்கக்கூடிய அவர்களுடைய வீடுகள், கட்டட குவியல்களுக்கு நடுவே அங்கே அவர்கள் தொழுகை நடத்தக்கூடிய பக்ரீத் நாள் சிறப்பு ஒன்று கூடலில் இருக்கக்கூடிய காட்சிகள் உண்மையிலேயே நெஞ்சை உருக்கும் வகையில் அமைந்திருக்கின்றன. ஏனெனில் அங்கு இருக்கும் சிறிய குழந்தைகள் முதல் முதியவர்கள் வரை யாருடைய முகத்திலும் மகிழ்ச்சி இல்லை என்பது தெளிவாக தெரிகின்றது. அடுத்த நொடி நாங்கள் உயிருடன் இருப்போமா என்று தெரியாத ஒரு நிச்சயமற்ற நிலைமை. ஏனைய நாடுகளிலும் ஏனைய பகுதிகளிலும் இருக்கக்கூடிய குழந்தைகள் பரிசு பொருட்களையும் தின்பண்டங்களையும் பரிமாறிக்கொள்ளும் சூழ்நிலையில் அடிப்படை உணவுகள், அடிப்படை குடிநீர், சுகாதார வசதிகள் இல்லாத ஒரு இக்கட்டான நிலைமை. குறிப்பாக அவர்களுடைய இடிபாடுகள் அனைத்தும் அவர்கள் இதற்கு 8 மாதங்களுக்கு முன்பு குடியிருந்த அவர்களுடைய வீடுகள், பாடசாலைகள், பள்ளிகள், பள்ளிவாசல்கள், அவர்கள் விளையாடி திரிந்த பூங்காக்கள் எல்லாம் கட்டிட குவியல்களாக கிடக்கின்றன. அந்த குவியல்களுக்கு அருகே அந்த மக்கள் இந்த பக்ரீத்தை, இந்த தியாக திருநாளை எதிர்கொண்டிருக்கின்றார்கள். எனவே இன்றைய நாளிலே அந்த மக்களுக்கு இனிவரும் நாட்களாவது நல்ல ஒரு அமைதியான, யுத்தமற்ற, மரணங்களற்ற ஒரு நாட்களாக அமைய வேண்டும். அந்த பாலஸ்தீன பூமி ஒரு சுதந்திரம் மிக்க தனித்தாயகமாக, மரணங்களற்ற ஒரு பூமியாக, அமைதி நிலவக்கூடிய ஒரு பூமியாக, குருதி பாயாத பூமியாக மாற வேண்டும், ஒரு அமைதி பூங்காவாக இருக்க வேண்டும் என்பதுதான் எங்கள் அனைவருடைய இன்றைய நாளின் தியாக திருநாளின் பிரார்த்தனையாக இருக்கின்றது. அது மட்டுமல்ல, உலகெங்கும் இருக்கக்கூடிய மக்கள், இஸ்லாமிய மக்கள் என்பதற்கு அப்பால் மனிதநேயம் படைத்தவர்கள், உலகெங்கும் மனிதத்துக்காக பேசக்கூடியவர்கள், இரக்க குணமுள்ளவர்கள். குறிப்பாக இந்த திருநாளே ஈகை குணத்தையும் சகோதரத்துவத்தையும் சமத்துவத்தையும் தன்னை போல அயலானையும் எல்லோரையும் நேசிக்கக்கூடிய ஒரு சமத்துவ மனப்பாங்கையும் உச்ச அன்பையும் விதைக்கக்கூடிய ஒரு திருநாள் தான் இந்த திருநாளிலே பாலஸ்தீன மக்கள் படும் துயரை போக்குவதற்கு அனைவரும் தங்களால் முடிந்த மட்டங்களில், அது குரல் எழுப்புவதாக இருக்கலாம், உலகெங்கு நடைபெறக்கூடிய போராட்டங்களாக இருக்கலாம், தாங்கள் இருக்கக்கூடிய நாடுகளில் அந்தந்த அரசாங்கங்களுக்கு கொடுத்தக்கூடிய அழுத்தமாக இருக்கலாம், எந்த வகையிலாவது இந்த பாலஸ்தீன மக்களுக்கு சுதந்திரம் வேண்டும், பாலஸ்தீனத்தில் அமைதி வேண்டும், யுத்தம் நிறுத்தப்பட வேண்டும், இஸ்ரேலினுடைய இனப்படுகொலை அங்கே நிறுத்தப்பட வேண்டும், இஸ்ரேலினுடைய போர்க்குற்றங்கள் அந்த மண்ணிலிருந்து அகல வேண்டும் என்பதற்காக உங்களால் இயன்ற விடயங்களை அனைவரும் செய்ய வேண்டும். அதற்கு மேலாக எல்லாருக்கும் மேலான எல்லாம் வல்ல இந்த இறைவனிடம் அந்த மக்களுக்காக நாங்கள் நிச்சயமாக இந்த நன்னாளிலே பிரார்த்தனை செய்து கொண்டு, அங்கு இருக்கக்கூடிய மக்கள் காசாவில் இவ்வளவு துயரங்களின் பின்னரும், இவ்வளவு மரணங்களின் பின்னரும், இவ்வளவு இக்கட்டான ஒரு நெருக்கடியிலும் கூட அங்கு தொழுகைக்காக ஒன்று திரண்டிருக்கின்றார்கள். கட்டட இடிபாடு குவியல்களுக்கு முன்பாக அங்கு ஒருங்கிணைந்து அவர்கள் தொழுகை நடத்தக்கூடிய, ஒன்று கூடக்கூடிய நேரடி காட்சிகளை இணைத்திருக்கின்றோம். நிச்சயமாக 8 மாதங்களுக்கு முன்பாக தங்களுடைய வீடுகளில், பள்ளிவாசல்களில், தங்களுடைய ஒன்று கூடல்களில் மிகவும் விமர்சையாக கொண்டாடி கொண்டிருந்த மக்கள் இன்று ஒரு நிச்சயமற்ற நிலையில் அதை அனுஷ்டித்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த நிலை மாற வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு
இந்த காணொளி பதிவையும் நேரடியாக இணைத்திருக்கின்றோம், நீங்கள் பார்த்து கொள்ளலாம். மீண்டும் எங்களுடைய அகிலத்தின் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு இதயம் கனிந்த தியாக திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وعلى أزواج سيدنا محمد. أكبر الله أكبر لا إله إلا الله. الله أكبر لا إله إلا الله. الله أكبر الله أكبر. الله أكبر الله أكبر لا إله إلا الله. الله أكبر الله أكبر ولله الحمد. الله أكبر لا إله إلا الله. الله أكبر لا إله إلا الله. الله أكبر الله أكبر ولله الحمد. لا إله إلا الله. الله أكبر الله. الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر. الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر.